அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பலப்படுத்துகிறதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாட்சியாய் வாழ கிருபை செய்ய இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 22வது அதிகாரம் 40வது வசனம். அவ்விடத்திலே சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இப்ப இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒலிவ மலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு 39வது வசனத்துல பார்த்தோம். இப்ப அங்க ஒலிவ மலைக்கு போன பிறகு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுக்கு சொல்றாரு. அப்பதான் நீங்க சோதனைக்கு உட்படாம இருக்க முடியும், தப்புவிக்கப்பட முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறாங்க, ஜெபிக்க சொல்றாங்க. அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, அவங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, அவங்களுக்கு முன்பாக அவரே செய்து காட்டுறாரு. முழங்கால் படியிட்டு கல் எறிகிற தூரம், அவங்க பாக்குற தூரத்துல அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றாரு. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். உமக்கு சித்தம்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பாத்திரம் அப்படின்றது தேவனுடைய தண்டனைய இங்க பாத்திரம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பாவத்துக்குரிய தண்டனைங்க. இந்த உலக மக்கள் எல்லாரும் செய்த பாவத்துக்குரிய தண்டனைய குறிக்குது இந்த பாத்திரம்ன்றது. சங்கீதம் 75:8, ஏசாயா 51:17, எரேமியா 25:16, இது எல்லாத்துலயும் கர்த்தருடைய கையில பாத்திரம் இருக்கு. உக்கிரகத்தின் பாத்திரம், அந்த கோபத்தோட பாத்திரம் அவருடைய கையில இருக்கு. அதை வாங்கி குடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாம் ஜனங்களுடைய பாவத்துக்குரிய தண்டனைய இது குறிக்குது. இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஏன் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். இந்த பாத்திரம் இப்ப உலக மனுஷரோட எல்லா பாவத்துக்குரிய தண்டனையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்க்க போறாரு. அது உமக்கு சித்தமானால் இத இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவரோட சித்தத்தை செய்யணும்னா நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்மளோட வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறாரு. தனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் அந்த சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் ரட்சிப்பின் திட்டம். தேவன் வச்சிருந்த ரட்சிப்பின் திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இயேசு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறார் என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். உடனே தேவன் தன்னுடைய திட்டத்தை மாத்தல, தேவ சித்தம் செய்யும்படியா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண உடனே ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துறார். இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தும்படியா ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். அப்ப கடினமான பாதையில செல்லும் போது நமக்கும் கூட பலன் தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தாலும் இப்ப அவர்
மனுஷகுமாரனாய் வந்து மனுஷனா வந்து இந்த பாடுகளை அனுபவிக்கிறதுனால அவரை பலப்படுத்தும்படியா ஒரு தூதனை அனுப்பியிருக்காரு. நம்மளும் பலப்படும்படியா தேவன் நம்ம மேலையும் கரிசனை உள்ளவர், நம்மளையும் பலப்படுத்துவார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான பாதை, ரொம்ப வியாகுலப்படுறாங்க. பட்டு ஊக்கத்தோடு, அந்த வியாகுலம் ரொம்ப துக்கம் வருது, ஆனா அதிகமா ஜெபம் பண்றாரு, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார். தேவ பலத்தை முழுவதுமா சார்ந்து கொள்றாரு. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளா ரத்தமா வெளிப்படுச்சு. இது ஏன்னா பயங்கர வேதனை, மனதுல அழுத்தம், அதனால பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சதுனால வேர்வை கூட ரத்தமா வெளிவந்துச்சு, தரையிலே விழுந்தது. அப்ப பெரும் பெரும் துளியா தரையில ரத்தம் விழுந்துச்சு. அவ ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, எல்லாம் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாம் முடிச்சிட்டு எந்திரிக்கிறாரு. சீஷர்கள் இடத்துல வர்றாரு. அவங்க பார்த்தா துக்கத்தினால நித்திரை பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டப்ப அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாரு. ஆனா சீஷர்கள் துக்கத்தினால நித்திரை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்பட்ட சோதனையில இந்த சீஷர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இயேசுவை விட்டு ஓடி போயிட்டாங்க, மறுதலித்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பலன் இல்லை, அந்த சோதனையில நிக்கிறதுக்கு பலன் இல்லாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்ப ஜெபம் பண்ணும்போது தேவ பலத்தினால நம்ம நிரப்பப்படுகிறோம். ஜெபம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அப்ப சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. அவரே நமக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறாரு. அது போல நம்மளும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? இயேசு வந்து சீசர்கள்ட்ட பார்த்து கேட்கிறாரு, என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்ப 2வது தடவை அவங்க கிட்ட சொல்றாங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து, ஏன்னா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மார்க்கு 14வது அதிகாரம் 41வது வசனத்துல பார்த்தோம்னா 3 முறை சீஷர்கள்ட்ட வந்து எந்திரிங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இவங்க மறுபடியுமா தூங்கிட்டு இருக்காங்க. அவர் இப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தார். திரள் கூட்ட மக்கள் வர்றாங்க. அவங்கள யார் நடத்தி கொண்டு வர்றா, லீட் பண்றா அப்படின்னா யூதாஸ் காரியோத். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு துணிஞ்சு சாத்தான் அவனுக்குள்ள புகுந்ததுனால அவனுக்கு ஒரு தைரியமா செயல்படுறான், ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுறான். இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தார். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். முத்தம்ன்றது அன்பின் அடையாளம். அந்த அடையாளத்தை வச்சு நீ வந்து மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இயேசு யூதாசை பார்த்து கேட்கிறார். அவரை சூழ்ந்து நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். இயேசுவை சூழ்ந்து நின்றது சீஷர்கள் தான். ஏன்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தான் போயிருந்தாங்க, ஒலிவ மலைக்கு போனாங்க. அதனால அவரை சுத்தி இருக்கிறவங்க கேக்குறாங்க, பட்டயத்தால வெட்டிடவா இவங்களையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யோவான் 18வது அதிகாரம் 12வது வசனத்துல போட்டிருக்கு, ரோம போர் சேவகர்களும் அந்த போர் சேவகர்களோட 1000 பேருக்கு அதிகாரியும் யூதர்களுடைய
வேலைக்காரர்களும் இயேசுவை பிடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்ப ரோம போர் வீரர்களும் ஆலயத்துல பணி செய்கிற ஊழியர்களும் இயேசுவை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன அவர்களில் ஒருவன், சீஷர்கள்ல ஒருவன். யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல அது பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு எப்பயும் உடனே செயல்படுகிறத, உடனே ஏதாச்சும் பேசுகிறத நம்ம பல இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி பேதுரு அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காத வெட்டினான். அவனோட பேர், அந்த வேலைக்காரன் பேரு மல்குஸ். அது யோவான் 18:10 போட்டிருக்கு. அவனை வலது காத வெட்டிட்டான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். இம்மட்டும் நிறுத்துங்கள், இப்படி செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டின வலது காத தொட்டு, அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். அந்த காது ஒட்டிருச்சு, வெட்டப்பட்ட காது மறுபடியும் ஒட்டிருச்சு. ஒரு பெரிய அற்புதத்தை அந்த நேரத்துல கூட தான் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவைக்கு போகிற அந்த நேரத்துல கூட ஒரு அற்புதத்தை இயேசு செய்தார், சொஸ்தமாக்கினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஆலயத்தில் உள்ள தலைவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. திருடனை பிடிக்கிற மாதிரி என்னை பிடிக்க வந்திருக்கீங்க, பட்டயம் தடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில், டெய்லி உங்க கூட தான் இருந்தேன். நம்ம பார்த்தோம், அதிகாலையில அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஜனங்கள் தேவாலயத்துக்கு கூடி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. டெய்லி பிரசங்கம் பண்ணேன், ஆனா அப்பெல்லாம் நீங்க என்னை பிடிக்கல. இதுவோ உங்களுடைய வேலையும், இதுதான் உங்களுடைய வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், எவ்வளவோ பிரதான ஆசாரியரும் அவனோடு கூட பரிசேயர் வேத பாரகர் இவங்கெல்லாம் இயேசுவை பிடிக்க வகை தேடினாங்க. ஆனா அவரை பிடிக்க முடியல, ஏன்னா இன்னும் அவருடைய வேலை வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ப அந்த கரெக்டான நேரம் வரும்போதுதான் இவங்க இயேசுவை பிடிக்கிறாங்க. அந்த வேலை வந்தது, டைம் தேவ திட்டத்தின்படிதான் எல்லா காரியமும் செயல்படுது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில. அப்ப அந்த நேரம் வந்த போதுதான் இது நடக்குது. உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது. அந்தகாரம் பிசாசோட அதிகாரத்தினால இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, பாவிகளோட கையில இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி உங்களோட வேலையில இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்து அவர் முழங்கால் படியிட்டு பிதாவோட சித்தம் நிறைவேறும்படியா கேட்கிறாரு. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஏன் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்துக்கு படி ஆக கடவுது என்று தேவ சித்தத்துக்கு தன்னை இயேசு கிறிஸ்து முழுவதுமா ஒப்பு கொடுத்தார். அப்ப வானத்திலிருந்து ஒரு தூதன் இயேசுவை பலப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து ரொம்ப துக்கம் அடைந்தவராய் ஜெபம் பண்றாரு.
அந்த நேரத்துல வேர்வையில் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்துச்சு. அவ்வளோ துயரத்தோடு ஜெபம் பண்றாரு. சீஷர்கள் ஆனா தூங்கிட்டாங்க. அப்ப திரும்பவுமா அவங்கள எழுப்பி சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. யூதாஸ் காரியோத் ஒரு திரள் கூட்ட மக்களை கூட்டிட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வந்தான். அப்ப இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, முத்தத்துல நீ காட்டி கொடுக்க போற அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருந்த பேதுரு அவங்களோட பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனோட வலது காதை வெட்டிட்டான். அப்ப இயேசு சொல்றாரு, இத செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காதை எடுத்து தொட்டு அவனை சுஸ்தமாக்கினார். அவன் காது சரியாயிருச்சு. இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரதான ஆசாரியர், ஆலயத்துல பணி செய்யறவங்க அவங்களையெல்லாம் பார்த்து கேட்டாரு, திருடனை பிடிக்கிற மாதிரி பட்டயம் தடியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நான் டெய்லி உங்க கூட இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க என்னை பிடிக்கல. ஆனா இது உங்களுடைய நேரம், அந்தகாரத்தின் அதிகாரத்தினால இதை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடு பேசினதை இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில கர்த்தாவே, நாங்களும் கூட எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க. நாங்களும் ஆண்டவரே அதிகமாய் ஜெபிக்க உம்முடைய பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சோதனைகளை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவையான அற்புதங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.